நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் திமுக நகராட்சி தலைவருக்கு எதிராக அக்கட்சி கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நகர்மன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்கு கூடலூர் மற்றும் நெல்லியாளம் என இரு நகராட்சிகள் உள்ளன. இதில் நெல்லியாளம் நகராட்சியில் தமிழ்நாட்டிலே ஒரு பழங்குடியின பெண் தலைவராக திமுகவை சேர்ந்த சிவகாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறார். இந்த நெல்லியாளம் நகராட்சியில் 21 வார்டு கவுன்சிலர்கள், 2 அதிமுகவை சேர்ந்தவரும் 1 கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரும், மீதமுள்ள தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உட்பட 18 பேர் திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்களாக உள்ளனர். தலைவர் சிவகாமி மற்றும் துணைத் தலைவர் நாகராஜ் என்பவரும் திமுக கட்சியை சேர்ந்தவர்களாக உள்ளனர். இந்த நகராட்சியில் கடந்த நாட்கள் மற்றும் சில மாதமாக கவுன்சிலர்களுக்கும் நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கும் பணிப்போர் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று நகர்மன்ற மாதாந்திர கூட்டம் தொடங்கியது. தொடக்கத்திலேயே திமுகவை சேர்ந்த ஆலன் என்ற கவுன்சிலர் தலைவர் சிவகாமி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும், அவரது உதவியாளர் சைபுலா என்பவர் அலுவலக பணியாளர்களை தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும், மேலும் அன்றாட பணிகளை தடுக்கும் வகையில் நடந்து கொள்வதாகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மீது அதிருப்தியோடு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 17 கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து நெல்லியாளம் நகராட்சி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் தலைவர் சிவகாமிக்கு திமுக நகர செயலாளர் சேகர் தினந்தோறும் மிரட்டும் தொனியில் நடந்து வருவதாகவும், குறிப்பாக பல்வேறு பணிகளை தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வழங்க உத்தரவிட்டு மிரட்டுவதாகவும், நான் பழங்குடியின பெண் தலைவர் என்பதால் தன்னை மட்டம் தாட்டி மிகவும் சிரமப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து மன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய அடுத்து மன்ற அறை ஆளுங்கட்சியை சேர்ந்த திமுக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் நகரமன்ற உறுப்பினரிடையே நடைபெற்ற பணிப்போர் இன்று வெடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தற்பொழுது நகர்மன்ற வளாகத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். தலைவர் மீது நம்பிக்கை இருந்தால் தலைவர் மீது நம்பிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.